ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிகளுக்கு மீண்டும் சோதனையா அடுத்த 138 நாட்களுக்கு வக்ர சனி தாக்கம் தப்பிப்பது எப்படி என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. சிம்ம ராசினருக்கு கண்டக சனியை போன்று தாக்கங்கள் மீண்டும் ஏற்படலாம். இக்காலத்தில் மனக்குழப்பம், ஆரோக்கியம், சவால் மற்றும் பிறரின் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும். அப்படி என்ன சார் கண்டக சனின்னா என்ன சார்? அது எப்படி சார் நம்ம சமாளிப்பது? இதுலேருந்து எப்படி சார் நம்ம விடுதலைப்படுவது? மொத்தம் 138 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு முடியுதுன்றது தான் பார்க்க போறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிம்ம ராசி நண்பர்கள் என்னென்ன செய்தால் இந்த கண்டக சனியிலேருந்து எப்படி தப்பிக்கலான்றதையும் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் நீதிமான் என்றும் கர்ம காரகன் என்றும் போற்றப்படும் சனி பகவான் நாம் செய்யும் நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்ப பாரபட்சமின்றி பலன்களை வழங்குவார். அந்த வகையில் வரும் ஜூலை 26 முதல் சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி பயணிக்கிறார். ஆகையால் ஜூலை 26ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரகதி அடைந்து டிசம்பர் மாதம் வரை நீடிக்கப் போகிறது. அதாவது அடுத்த 138 நாட்கள் நீடிக்கப் போகிறது. இந்த வக்ர காலத்தால் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னங்களுக்கு என்னென்ன பலன்கள், அவர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். சிம்ம ராசினருக்கு ஏற்கனவே இந்த கண்டக சனியால் தாக்கத்தை போன்ற ஒரு சூழல் இந்த 138 நாட்கள் மீண்டும் உருவாகிறது. யார் நல்லவர், யார் கெட்டவர், யாரை நம்புவது என்று தெரியாமல் குழப்பம் ஏற்படும். குழப்பமும் தேவையற்ற மாய சிந்தனைகளும் என மன அமைதியை கெடுக்கலாம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களை பற்றி பிறர் வசைப்பாடவோ விமர்சிக்கவோ வாய்ப்புண்டு. யாரிடம் போய் நியாயம் பேச வேண்டாம். அமைதியாக கடந்து விடுங்கள். சனியின் பார்வையில் 9வது இடத்தில் விழுவதால் கோயிலுக்கு சென்றால் கூட தரிசனம் சரியாக அமையவில்லை என்று வருத்தம் வரலாம். பொறுமை அவசியம். சனி பகவான் 4வது இடத்தை பார்ப்பதால் உடல் நலனில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக முதியோர்களுக்கு ஜீரண கோளாறு, மூட்டு வலி மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். டிசம்பர் மாதம் வரை உணவு பழக்கங்களில் மிகுந்த கட்டுப்பாடும் எச்சரிக்கையும் தேவை சொல்லியிருக்காங்க. சிம்ம ராசியினரே, கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் கடந்து வந்தீர்கள். உங்களால் அசாத்திய மன வலிமையால் இந்த 138 நாட்கள் உங்களால் எளிதாக கடக்க முடியும். எதற்கும் அவசரப்பட்டு கருத்து சொல்ல வேண்டாம். நடப்பதை வேடிக்கை பாருங்கள். மனதிற்கு ஓய்வு கொடுங்கள். பொறுமையே இப்போது உங்களுக்கு பெரிய பலம் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மன அமைதியும் தரும். தினசரி வீட்டில் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் அல்லது படிப்பதும் உங்களுக்குள் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டக சனியினால சிம்மராசிக்கு ஏற்படுப்புற நன்மைகளும் தீமைகளும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகரை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த 138 நாட்கள் பொறுமையாகவும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.